மாமா சொல்லுங்க. பந்தல்கார சமையல்காரர் எல்லாம் ரெடி ஆகி விட்டார்கள். பத்திரிகை எங்க அடிக்கலாம்? பத்திரிக்கை நான் கொல்ல மட்டும் அடிப்பாங்க, பிரஸ்ல தான் அடிப்பாங்க. அண்ணா தக்க சமயத்தில் நீங்க வந்தீர்கள். காலை வணக்கம் உரித்தாக. உரித்தாக இரு, உன்னை ராத்திரிக்குள்ள உரிச்சிடுறேன். அண்ணா இருக்கையில் அமருங்கள். அமர்றேன். உங்கள் தம்பி கல்யாணத்தை. யார் தம்பி? நான் தான். நீங்கள் தான் முன்னின்று நடத்தி கொடுக்க வேண்டும். அதுதானே வந்தார்கள். மளிகை கடை சீட்டு இதில் ஒன்று விடாமல் வாங்கிக் கொள்ள வேண்டும். வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? 500 ரூபாய் சுண்ணாம்பு வாங்க வேண்டும். எதுக்கு? வீட்டுக்கு வெளியே அடிக்கிறதுக்கா? இல்லை, வெத்தலையில் தடவ வேண்டும். அவ்வளவு சுண்ணாம்பு வெத்தலையில தடவுறதுக்கா, வாழை இலையில தடவுறதுக்கா? ஏதோ உள்ள தடவ வேண்டும். ஆ? என்ன ஒரு ஒலி கேட்கிறது? அது முரசொலி. இப்ப வரும். அண்ணா குழந்தையோட வந்திருக்கும் சின்ன நீ எங்கே பிடித்தீர்கள்? ஏண்டா உன் பொண்டாட்டியே என் பொண்டாட்டின்னு பொய் சொல்றியா? எங்களில் யார் உன் ஐத்தான்? மஃப்ளர் போட்டுருக்காங்களே அவையதான். என்ன இது? என்னங்கடா எத்தனை தடவை சொல்றது? 3 பேரும் தானே மஃப்ளர் போட்டிருக்கோம். வந்திருக்கும் இங்கே கூர்ந்து கவனித்து குறிப்பாக சொல். கையில கட்டி இருக்காங்களே இவையதான். உங்கள் மூஞ்சி நான் பார்த்ததே இல்லையே. ராத்திரியில் பழக்கம் உண்டோ? இல்லை. மாமா பார்த்தீர்கள் அவங்க மாப்பிள்ளையின் யோக்கியதை? திருடன் என்று சொன்னதில்லை, குடிகாரன் என்று சொன்னதில்லை. அது போலத்தான் இதுவும். இது எந்த வசனமாக்கும்? இப்ப எந்த வசனம்? நங்கே நல்ல நேரத்தில் வந்து ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாற்றினாய். நீ நல்லா இருக்கணும். பிறகு என்ன நடந்தது? 3 மாசம். 3 மாசமா? உன் இல்லத்து பக்கமே நான் வரவில்லை அம்மா. நான் என்ன சூரிய பகவானா? நீங்கள் என்ன குந்தி தேவியா? பார்த்தவுடன் கர்ப்பமா இருக்கு. பேந்து கரைத்துக் கொண்டு இருக்காதீர்கள். உங்களது கரைத்தை எடுத்து உங்களது கரத்தை இதற்குள்ளே வைக்கிறதுக்கு இது என்ன பீரோவா? இது எந்த வசனமாச்சே? இப்ப எந்த வசனமாக்கும்? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். மாமா அந்த மாமா அவன் திருட்டு பைய. இதே தாண்டா அவனும் சொன்னான். போடா வெளியே. இது உள்ள வெளியே போடா.